போராட்டம் வந்து இளைஞரசால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றதும் அதற்கான அந்த மனோரில் தான் எல்லாருமே இருக்கக்கூடிய சூழலில் வந்து முற்றுமுழுதான குற்றச்சாட்டுகள் புலிகள் மீதும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதுமே வைக்கப்பட்டிருக்கு. பிரபாகரன் அதுக்கான வாய்ப்புகளை தரவிட்டார். அவர் வந்து அரசியல் செய்யலை அப்படின்றது வெளிப்படையாக எல்லாருமே சொல்கிற விஷயம். குற்றச்சாட்டு முழுக்களும் வந்து புலிகளுடைய அரசியலை வந்து மீள்பாடு செய்ய வந்தது. அதோட தான் அடுத்த கட்ட போராட்டத்தை கொண்டு வர முடியும். இப்படி எல்லாமே இப்படியான விவாதங்கள் வந்துருக்குது. இந்த சொல்ல ஒரு ஒரு தமிழகத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனா உங்களுக்கான ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கான ஒரு ஒரு மற்ற விடுதலை போராட்டங்களுடைய பின்புலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. அது என்ன மாதிரி? தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறார். அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய உத்திகள் தான் இதை சர்வதேச சிக்கலாக மாற்றியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பின்னடைவு நேர்ந்திருந்தாலும் கூட ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டம் தொடர்பான ஒரு விவாதம் சர்வதேச அரங்கில் உருவாகியிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே விவாதம் உருவாகியிருக்கிறது. இதற்கு மேதகு பிரபாகரன் அவர்களின் உறுதிமிக்க நிலைப்பாடுகளும் முடிவுகளும் உத்திகளும் தான் காரணம். இந்த போராட்டத்தில் சர்வதேச அளவில் விடுதலை புலிகளின் மீது பயங்கரவாத முத்திரை குத்தி தடை விதிக்கப்பட்ட சூழலில் அதை தடுக்க போதிய முயற்சிகளையோ அல்லது உத்திகளையோ நாம் கையாளவில்லை. அதில் ஏற்பட்ட பின்னடைவு தான் எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணம் என்று நான் கருதுகிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் அல் கொய்தா இயக்கமும் ஒரே பட்டியலில் எப்படி இணைக்கப்பட்டது? அல் கொய்தா இயக்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லையா? இது ஒரு மக்கள் இயக்கம், இது ஒரு விடுதலை இயக்கம். இதனை அந்த தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலோடு இணைத்து சர்வதேச அளவில் தடை விதித்தது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திவிட்டது. கடைசி வரையில் தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் இயக்கம் என்பதை நிறுவ முடியாமல் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்கிற முத்திரையோடு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இதுதான் என்னுடைய பார்வையில் நமக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சிக்கு பிறகுதான் தலித் மக்கள் அரசியல் ரீதியாக அறிவூட்டப்பட்டார்கள் என்றது ஒரு யதார்த்தம். இப்போ தமிழீழ நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களும் அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு அறிவூட்டப்படவில்லை அல்லது அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. போராட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அளவுக்கான அரசியல் விழிப்புணர்வோடு அவங்க வந்து போராட்டத்தின் இந்த இறுதி நாட்களில் வந்து இருக்குல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. போராட்டம் வந்து புலிகள் மீது சுமத்தப்பட்ட ஒரு விஷயமாகும். இல்லை, இந்த கருத்தை இந்த விமர்சனத்தை நான் மறுக்கிறேன். இன்றைக்கு எந்த ஒரு தேசிய இனமும் பெறாத அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வையும் போர்க்குணத்தையும் இராணுவம் தொடர்பான பேரறிவையும் ஒரு தேசிய இனம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஈழத்தமிழ் இனம்தான். இந்த போராட்டம் தான் அத்தகைய வளர்ச்சியை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுக்கு சிலர் தேடி தேடி சொல்லுகிற காரணங்களுள் இந்த காரணம் ஒன்றாக நான் கருதுகிறேன். இதில் சர்வதேச சிக்கலையும் ஏகாதிபத்திய நாடுகளின் மேலாதிக்கத்தையும் இணைத்து பார்த்தால்தான் நம்முடைய வலிமையும் எதிரிகளின் வலிமையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். தன் வழி மாற்றான் வழி அறிந்து நாம் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. எதிரிகளோடு ஏகாதிபத்திய நாடுகள் பலவும் சேர்ந்து கொண்டன. விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தி அவர்களை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் சிங்களவர்களின் ஆதரவாளர்களும் அல்லது இந்திய அரசும் கூட வெற்றி பெற்றுவிட்டது. அதுதான் காரணமே தவிர தமிழீழ மக்களுக்கு போதிய அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லை என்று சொல்லுவதோ அல்லது தமிழீழ தேசிய தலைவர் எடுத்த முடிவுகளில் உத்திகளில் போதிய சாணக்கியம் இல்லை என்று சொல்லுவதோ ஏற்புடைய கருத்து அல்ல. எதிரிகள் வலிமை பெற்று விளங்குகிறார்கள். நமக்கு சர்வதேச ஆதரவை வென்று நம்முடைய வலிமையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளவில்லை. அதுதான் நமக்குள்ள பெரிய பின்னடைவு. விடுதலை புலிகள் திரும்பவும் இழந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இலங்கை அரசு வந்து விடுதலை புலிகள் முக்கிய தலைவர்கள்லாம் எங்கள் வசம் இருக்கிறாங்க. ஏராளமான ஆயிரக்கணக்கான போராளிகளை இன்னமும் வந்து சொல்ல வச்சுட்டு அவங்களுக்கான தொடர்ந்து அது ஒரு அடக்கப்பட்ட முகாமுக்குள்ள தான் அந்த போராளிகள் இருக்காங்க. அப்போ மீதி அளவில் தங்களுக்கு சார்பானவர்களாக மாற்றி தங்களை கைக்குள்ள வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து புலிகளுடைய தலைவர்கள் இல்லை
முக்கிய தளபதிகள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. இப்படி எல்லாமே வந்து பல்வேறு நான் பார்த்தேன்றதை உறுதிப்படுத்துறதும், புலிகள் இருந்த முக்கியமான தளபதிகளே வந்து பிரபாகரன் அவர்கள் வந்துட்டாருன்றதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து புலிகளே திரும்பவும் மேலுள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய தொடர்புகள் நிறைய இது இருக்கிறதுனால. இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான படையை மேதகு பிரபாகரன் அவர்களால் உருவாக்க முடிந்திருக்கிறது. சர்வதேச தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் கல்வி, தொழில்நுட்பம், போர் தொழில், போர் தந்திரம் என்று அனைத்து தளங்களிலும் ஊடகத்தை கையாளுதல் போன்ற அனைத்து தளங்களிலும் வலிமை பெற்ற இளைஞர்கள் இன்றைக்கு தமிழீழச் சமூகத்தில் உருவாகியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகமாக பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். போராளிகள் என்கிற பெயரால் ஏறத்தாழ 11,000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு இருட்டறைக்குள்ளே, கொட்டடிகளுக்குள்ளே இன்னும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். முன்னணி தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற சேதங்களுக்கு இடையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்து இளைஞர்கள் இந்த வேட்கையோடு, விடுதலை தாகத்தோடு ஒருங்கிணைந்து போராட முன்வருவார்கள், அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதே ஆயுதம் ஏந்திய போராட்ட வடிவத்தைத்தான் கையில் எடுக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. மாற்று வடிவத்தில் இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வார்கள், அதை வெல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து இலங்கை அரசுக்கு உவப்பானதாக, இலங்கை அரசுக்கு அது பயனுள்ளதாக இருக்கின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நான் அப்படி சொல்கிறதுனூடாக வந்து திரும்ப ஒரு சண்டை வரும், பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அது வந்து இலங்கை அரசுக்கு ஒரு சார்பான விஷயம் தான். தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அடக்கிறதுக்கான விஷயமாகவும் இருக்குது. ஈழத்தில் வந்து எதுவுமே மக்கள் பண்ண முடியாத அளவுக்கு புலி முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கள பத்திரிகையாளர்கள் வந்து சிங்கள புலிகளோட தொடர்பு இருக்குன்றது சொல்லி 3 நாளைக்கு முதல் சிங்களவர்களுக்கு புலி முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் அங்கே அந்த பிரபாகரன் சொல்லப்படுற விஷயம் பற்றி என்ன தெளிவு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுடைய நிலைப்பாடு? மேதகு பிரபாகரன் அவர்கள் என்கிற தனிநபரின் இருப்பு தொடர்பான சிங்கள ஆட்சியாளர்களின் கருத்தை நான் பொருட்படுத்த விரும்பவில்லை. ஆனால் விடுதலை வேட்கை தொடர்பான கருத்து, மீண்டும் ஒரு பிரபாகரன், மீண்டும் ஒரு புலிகள் இயக்கம் இலங்கை தீவிலே உருவாகிவிடக்கூடாது என்கிற அச்சம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருத்து அங்கே உயிர்ப்போடு இருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர் உருவாக்கியிருக்கிற தாக்கம், அவர் உருவாக்கியிருக்கிற கருத்து, அந்த விடுதலை வேட்கை என்கிற நிலைப்பாடு உயிர்ப்போடு இருக்கிறது. ஆகவே அது அவர்களை இன்னும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த அச்சம் அவர்களை சும்மா விடவில்லை, விரட்டி கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை மேலும் மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே மேதகு பிரபாகரன் அவர்களின் இருப்பை பற்றி கவலைப்படாமல் தமிழீழ இளைஞர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற இளைஞர்கள் இந்த விடுதலை போராட்டத்தின் அடிப்படையை உணர்ந்து, அதற்கான தேவையை உணர்ந்து, இந்த இழப்புகளையும் சேதங்களையும் தியாகங்களையும் கணக்கில் கொண்டு, கருத்தில் கொண்டு தொடர்ந்து இதனை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்தும் நசுக்கப்பட்டு விட்டது, இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற மனச்சோர்வை அடையக்கூடாது. அந்த பின்னடைவை ஒரு காரணமாக வைத்து, சாக்காக வைத்து இந்த போராட்ட நடவடிக்கைகளை கைவிட்டு விடக்கூடாது. போராட்டங்களின் வடிவங்களை வேண்டுமானால் மாற்றலாமே தவிர போராட்டத்தை கைவிட்டு விடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழகத்தில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உருவான ஒரு எழுச்சி. சாதாரண பள்ளிக்கூடங்களிலிருந்து கல்லூரிகள் வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வெளியே வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த 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 அடுத்த கட்டமாக அதை கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பு அல்லது கொண்டு செல்வதற்கான வேலையை செய்கிறதுக்கு அந்த இளைஞர்களை வந்து விடலை. அதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலும் குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்களை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துகிற ஒரு நிலையும் தமிழ்நாட்டில் உருவாகுது.
ஈழத்துக்காக எழுச்சியாக வந்த தமிழின உணர்வோடு வந்த தன்னிச்சையாக வந்த இளைஞர்களை வந்து தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தும் நிலைமையும் இருக்குன்ற விமர்சனம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த அந்த ஒரு எழுச்சி வந்து தமிழகத்தில் வந்து நீர்த்து போக செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க, அல்லது அவர்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு? ஒவ்வொரு நெருக்கடியான சூழலிலும் கூட தமிழகத்தில் எழுச்சி இல்லை என்று சொல்லுகிற போது திடீரென அந்த எழுச்சி பீரிட்டு வெளிக்கிளம்புகிறது. ஆகவே இந்த விமர்சனத்தை கூட நான் ஒரு நேர்மறையாகத்தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். முத்துக்குமார் தீக்குளித்து இறந்த செய்தியை தொடர்ந்து தமிழகத்தில் ஏறத்தாழ 16-17 பேர் தீக்குளித்து மாண்டார்கள். அதிலே விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் 3 பேர். இது ஒரு தகவலுக்காக நான் சொல்லுகிறேன். கரும்புலி முத்துக்குமார் என்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் 4 நாட்களும் மறைமலை நகரில் இருந்தவர். அந்த போராட்டம் திடீரென கைவிடப்பட்டு விட்டதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி மறுபடியும் அதை உயிர்ப்போடு அதே வீச்சோடு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனமான நடவடிக்கையாகத்தான் அவர் தீக்குளிக்க முன்வந்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த போராட்டம் ஒருவேளை இன்னும் 4 நாட்களோ 5 நாட்களோ தொடர்ந்திருந்தால் அதனுடைய வடிவம் வேறு மாதிரி போயிருக்கும். நான் போராட்டம் இருந்த 4 நாட்களும் விடுமுறை நாட்கள், பொங்கல் விடுமுறை நாட்கள். அடுத்த 5வது நாள் பள்ளி கல்லூரி திறக்கிற நாள். தன்னியல்பாக மாணவர்கள் போராட்டத்திலே இறங்கியிருப்பார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத சில சூழல்களால் நான் அந்த போராட்டத்தை அன்றைக்கு இரவு 8 மணிக்கு முடித்து கொள்ள நேர்ந்தது. இதனால் ஏற்பட்ட விரக்தியும் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலும் தான் தம்பி முத்துக்குமார் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துச் செல்வது என்கிற மனநிலையிலிருந்து இந்த முடிவை அவன் மேற்கொண்டிருக்கக்கூடும். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இளைஞர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தடுக்கவோ அல்லது வேறு யாரும் தடுக்கவோ முயற்சித்திருந்தால் கூட இந்த தீக்குளிப்பு நிகழ்வுகளை யாராலும் தடுத்திருக்க முடியாது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரோ ஒரு குறிப்பிட்ட கட்சியோ அதை தடுத்து விட்டார் என்றெல்லாம் நாம் வேதனையால் வெளியில் சொன்னாலும் கூட ஒரு எழுச்சி யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அன்றைக்கு அப்படித்தான் அது நடந்தது. மீண்டும் அதற்கான சூழல் வரும், அதற்கான எழுச்சி ஏற்படும். அதாவது விடுதலை போராட்டத்தையும் தமக்கான நாடாளுமன்ற தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிற போக்கு இன்றைக்கும் ஈழத்திலும் கூட இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இந்த போக்கை நாம் பார்க்க முடியும். அதைப்போல தமிழ்நாட்டிலும் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த உணர்வுகளை தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்கிற கருத்தை விமர்சனத்தை நான் மறுதலிக்கவில்லை. அது யதார்த்தமான உண்மை. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த விடுதலை போராட்டத்தின் வீச்சு வெளிப்படும், அதற்கான காலமும் சூழலும் வரும். அதற்கு ஏற்ற வகையில் இந்த உணர்வுகளை அடைகாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களை போன்றவர்களின் கடமையாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே எங்களால் ஆயுதமேந்தி போராட முடியாவிட்டாலும் கூட, கரும்புலிகளாக மாற முடியாவிட்டாலும் கூட, தமிழீழ விடுதலைக்கான அரசியலை அடைகாத்து கொண்டு களப்பணியாற்றுவது, அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துச் செல்வது என்கிற அந்த பணிகளை நாங்கள் மிக தீவிரமாக இருந்து முன்னெடுத்து வருகிறோம்.